கைடு இல்ல சொல்லி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் ஏ உசுர ஓ உசுராத்தா அடியாத்தி இது என்ன நான் ஃபீல் இனிமே நான் ஓ ஆளு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தமே ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணதான் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க போல நாலு போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வீடியோ பண்ண நமக்கு வந்து அலைன் அப்ளிகேஷன் தேவை. என்னுடைய ப்ரொமோஷன் லிங்க் வந்து நான் வந்து கீ டிஸ்பிளே வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதே வந்து வீடியோ பண்ணி புக் பர்சன் ஷேர் பர்சன் ரெண்டும் வந்து கீ வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி அலைன் மோஷனில் ஒட்டச் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்பார்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா புக் மார்க் பசங்க வந்து பாஸ்வேர்டு வந்திருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து அந்த வீடியோவில் இருந்தால் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இங்கே கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணுங்கள். புக் மார்க் பர்சன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஒரு ஆடியோவில் இருக்கும். அந்த இதுக்கான ஆடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகணும். நீங்கள் இந்த ஆடியோவில் செலக்ட் பண்ணி மேலே டிலேட் பண்ணிங்க. டிலேட் பண்ணிட்டு திருப்பி ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் போய் வியூ ஆல் குத்துனா இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆடியோ வந்து ஷோ வியூ ஆல் குத்துனா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து ஷோ ஆகும். நீங்கள் சைடில் ப்ளஸ் சைன் குத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன ஆடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகிதான் செக் பண்ணிங்க. செக் பண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சுங்க. ஸ்டார்டிங்கில் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணி மேலே 3 செலக்ட் பண்ணி கீழே 5th ஒன்றா ஃபில் கம்பஸ் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மூவ் ட்ராஸ் ஆப்ஷன் போய் இங்கே சைடில் தேர்ட் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். போய் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ் வந்து ஜூம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த லிரிக் லேயர் முடியும். கரெக்டாக இந்த லிரிக் லேயர் முடிகிற வரையும் கரெக்டாக இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த இங்கே கீழே எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ இந்த சைடில் 3 பார் இருக்கும். செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக ஆடியோ லேயருக்கு மேலே வச்சுங்க. இந்த லேயரை கரெக்டாக ஆடியோ லேயருக்கு மேலே வச்சுங்க. ஆடியோ லேயருக்கு மேலே வச்சுன்னு கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த 15:56 நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். கரெக்டாக இந்த புக் மார்க்கில் வச்சுங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி இங்கே 5th ஒன் ஃபில் கம்பஸ் கொடுத்த போதும் ஆட்டோமேட்டிக் இமேஜ் செட். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து இங்கே கட் ஆப்ஷனில் தேர்ட் ஒன் கிளிக் பண்ணி கட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். இல்லைங்க மூவ் பண்ணுற ஆப்ஷன் போய் சைடில் ஸ்கேல் ஆப்ஷன் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இதேமாதிரி கரெக்டாக பாருங்கள். கீழே நான் இங்கே எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணால் இந்த இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணி இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஷேக் அப்ட் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. இப்போ புக் ஷேக் அப் ப்ரெஸ் பண்ணுங்க. ஷேக் அப் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு 4 ஷேக் அப் தந்துருப்பேன். இதுக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ ஆகுது. ஆனால் ஷேக் அப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்து பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓப்பன் இங்கே பாருங்கள். கரெக்டாக ஆடியோ லேயர் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிப்பேன். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி இங்கே 3 டாட் இருக்கும். 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபேஸ்ட் கொடுங்க. ஃபேஸ்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து ஃபேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி பக்கம் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் வந்து நம்ம வந்து இங்கே எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண இருக்கும். பேக் வந்துங்க. 3 ஷேக் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் செகண்ட் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துங்க. காப்பி லேயர் கொடுத்து பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் லிரிக் கற்று ஒரு லேயர் ஃபஸ்ட் லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் செகண்ட் மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே இங்கே பேஸ்ட் லேயர் பார்த்து ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கலர் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தா பாருங்கள் பக்காவாக செட் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த 2 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9:32 ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைல்ன்ற ஆப்ஷன் ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கலர் ஆப்ஷன் ஆஃப் இல்லாங்குது. இப்போ 3 பேஸ்ட் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக் அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 3 லாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22:29 ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைல் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 2 லேயர் விட்டுருங்க. லாஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் கொடுங்க. அவ்வளோதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 லேயர் விட்டு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக இங்கே ஒரு இந்த லேயர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 லேயர் விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 2 லேயர் விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த புக் மார்க் ப்ரெசென்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4லேருந்து 1 2 3 4 5ன்னு 6 வரையும் போடுங்க. இதுதான் பாஸ்வேர்டு. கரெக்டாக 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு. இப்போ பேக் வந்துங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் ஷேக் அப் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஷேக் அப் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்து பேக் வாங்க. இப்போ புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணுங்க.
ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஷேக் அவுட் பார்த்து நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயருக்கு ஆட் பண்ணிப்போம். அதுக்கு பக்கத்தில் ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. 3 நெக்ஸ்ட் லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயர் விட்டுருங்க. 3 நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதாவது 3 நெக்ஸ்ட் ஒரு லேயர் நெக்ஸ்ட் லேயர் அதான் இதெல்லாம் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஷேக் அவுட் ப்ரெஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். கரெக்டாக 3வது எஃபெக்ட் இந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்து பேக் வாங்க. இப்போ புக் மார்க் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நீங்கள் எங்கெங்கே இப்போ எஃபெக்ட்டில் ஆட் பண்ண அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு 3 லேயர் நினைக்கிறேன். 3 லேயருக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருப்போம். அதுதான் இந்த லேயருக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதாவது இப்போ வந்து பேக் வாங்க. ஷேக் அவுட் ப்ரெஸ் பண்ணிங்க. ஷேக் அவுட் ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே 2 சிசி லேயர் இருக்குது. இப்போ அந்த சிசி லேயர் வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணால் டிக் ஆஃப் 2 செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி காப்பி 2 லேயர் கொடுத்துங்க. காப்பி 2 லேயர் கொடுத்து பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் பண்ணுங்க. புக் மார்க் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்டிங் ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் கொடுத்துங்க. அதே இப்போ இந்த 2 லேயர் வந்து பேஸ்ட் ஆகிடும். லாஸ்ட் வரைக்கும் செட் ஆகி செக் பண்ணிங்க. அதான் நீங்கள் ஃபுல்லாக எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி கேலரியில் சேவ் பண்ணலாம். மேலே சைடு ஷேர் ஆஃப் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செட் ஆகி செக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு நாளில் போடுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். இதே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.